தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை எந்த நிகழ்ச்சிக்கும் இஸ்லாமியர்கள் அழைக்க வேண்டாம் என அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் சகாபுதீன் ராஸ்வி தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் லீக் முஸ்தபா அவர்களின் கருத்து. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களுடன் இணைந்து நோன்பு துறந்ததை அனைத்து இஸ்லாமியர்களும் வரவேற்கிறோம். தேசிய முஸ்லிம் ஜமாத் என்பது பாஜகவோட கைப்பாவையாகவே செயல்படுகிறது. 2021 அகண்ட பாரதம் வேண்டும் என்று பாஜகவிற்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்தான் இந்த சகாபுதீன் ராஸ்வி என்ற தலைவர். முஸ்லிம் மக்களுக்கு எதிராக பாஜக கொண்டு வந்திருக்கும் வக்ஃபு சட்ட திருத்தத்தை இந்த சகாபுதீன் ராஸ்வி ஆதரிச்சிருக்காரு. தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை அனைத்து முஸ்லிம்களும் நேசிக்கிறாங்க. ஏன்னா 2 திராவிட கட்சிகளுக்கும் வாக்களித்து இஸ்லாமியர்கள் ஏமாந்திருக்காங்க. இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தமிழகம் முழுவதும் களத்தில் இறங்கி போராடினாங்க. இஸ்லாமிய அமைப்புகளே அதை செய்யல. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தனி ஒரு ஆளா வழக்கு தொடர்ந்திருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது வர இருக்கிற 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இஸ்லாமியரின் வாக்கு பிரகாசமாக இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும்னே திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் பாஜகவிற்கு ஆதரவாக உள்ள ஒரு இஸ்லாமியர் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவரை வைத்து இந்த மாதிரியான வேலையை செய்துள்ளது என்று பேசியுள்ளார் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் முஸ்தபா அவர்கள்.